இருக்கிறோமா என்பதுதான் மிகவும் முக்கியமானது. சில நேரத்துல ஆண்டவர் பேசுவாரு, இந்த பாரு இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது இப்படி, நாங்கள் போ அப்பாளி சாத்தானே போ. ஏன்னா உனக்குள்ள இருக்கும் வேற ஒரு எண்ணம் இருக்கும், நான் அதன்படிதான் நான் ஆண்டவரை துதிப்பேன் என்று. ஆனால் வேதத்தின்படி ஆவியானவர் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பார், போ பிசாசு போ பிசாசு. இப்ப ஆவியானவர் எப்படி உன்னிட்ட வர போறாரு? நீ ஆண்டவரையே பிசாசு என்று சொன்னார். இதைத்தான் இன்றைக்கு இந்த சபைகளில் நடக்கிற தாறுமாறான காரியங்கள். அதனால வேதம் உங்களை அழைக்கிறது, நீங்கள் தேவனை தேடும் பொழுது எப்படியாக தேட வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும். உண்மை என்றால் எங்க இருக்கிறது அந்த உண்மை? அது வார்த்தையோடு நாங்கள் தேட வேண்டும். நாங்கள் என்ன செய்கிறோம் இன்னைக்கு? அந்த வார்த்தையோடு தேவனை தேடுகிற காரியத்தை சில நேரங்களிலே அதை வைத்துவிட்டு நாங்கள் சில காரியங்களை உருவாக்கி இருக்கிறோம். அது சில நம்முடைய பழக்கமா இருக்கலாம். அதாவது நாங்கள் ஆரம்பத்துல ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல சின்ன குழந்தைகளா இருக்கும் பொழுது சில காரியங்களை நாங்க செய்யறது உண்டு. குழந்தைகள் தெரியாம காரியங்களை செய்ய, அதே மாதிரி நாங்க ரட்சிக்கப்பட்ட புதுசுல குழந்தைக்கு பேபி கிறிஸ்டியன்ஸ், அப்ப நாங்களும் சில காரியங்கள் சில நேரம் தெரியாமல் செய்யறது உண்டு. ஆனால் நாங்கள் வளர்ச்சி அடைய நாட்கள் போக, காலங்கள் போக, நாங்களும் ஆவியிலே வளர வேண்டியவர்களாக. அதுதான் அந்த உள்ளான மனிதனில் நாங்கள் என்ன செய்யணுமா? பலப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எங்களுடைய உள்ளான மனிதன் பலப்பட வேண்டும். எங்களை உள்ளான மனிதனை நாங்கள் வளர்க்க வேண்டும் ஆவியிலே. அவனுக்கு தேவையான ஆகாரத்தை நாங்கள் வார்த்தையிலிருந்து கொடுக்க வேண்டும். நாங்கள் இவைகளை செய்யும் பொழுதுதான் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது ஜெயம் உள்ளதாக காணப்படும். ஆமென். நீங்கள் நினைக்க கூடாது இயேசுக்கு மட்டும்தானே அது முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க கூடாது. இயேசு இருந்தார், அவர் செய்தார், அவருக்கு முடியும், நீ அவர் தேவனானவர் அப்படின்னு சொல்லி. ஆனால் வேதம் இன்னைக்கு சொல்லுகிறது, நீங்கள் பாடல் பாடுவீர்கள், தேவ கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது. இதுதான் நமக்கு தெரிஞ்ச பாடல். ஆனால் ஆண்டவர் ஒரு பாட்டு பாடுகிறார், கூடுமே எல்லாம் கூடுமே, உன்னால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லை, உன்னால் கூடாதது ஒன்றும் இல்லை. எப்படி என்னால் கூடாது ஒன்றும் இல்லை என்று தேவன் சொல்வார்? விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. தேவன் அதற்காகத்தான் உங்களை அழைத்திருக்கிறார். எங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இல்லாதவைகளை இருக்கின்றவைகளை போல் அழைக்கும் விசுவாசம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். தந்தை ஆபிரகாம் அப்படித்தான் தேவனை விசுவாசித்தார். அதுதான் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. அது அவருக்காக மட்டுமல்ல, நமக்காகவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாங்களும் தந்தை ஆபிரகாமை போலவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவன் தந்தை ஆபிரகாமை குறித்து என்ன சொல்லுகிறார்? அவர் என்னுடைய நண்பன். அல்லேலூயா. அதே போல் தேவன் இன்னைக்கு உங்களையும் என்னை பார்த்து என்ன சொல்லுகிறார்? சில பேருக்கு ஆண்டவர் அப்படி சொல்வாரா? நம்மளே தேவதூஷணம் இல்ல, தேவதூஷணம் கிடையாது. ஆண்டவர் உங்களை நண்பர்களே தான் சொல்லுகிறார். இயேசு அப்படித்தான் உங்களை அழைப்பார். இன்றைக்கு இருந்தாருந்தா கூப்பிடுவார். அல்லேலூயா. அவர் பேதுருவை அழைத்தார். எப்படி சொன்னார்? சிமான் எல்லாத்தையும் விட்டுட்டு வா, உன்னை ஆட்களை பிடிக்கிறவனா மாற்றினார். சொன்னாரா இல்லையா? எல்லாம் சொன்னார், எல்லாம் தெரியும், வாசித்தும் இருக்கின்றோம், ஆனால் அதை மறந்து விட்டோம். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு அதை ஞாபகம் ஊட்டுகிறார். ஏன்? நீ இதனை ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக. ஏதோ தான் யதார்த்தமாக இந்த சபைக்குள்ளே வரவில்லை. தேவன் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறபடினால இந்த செய்தி கூட தேவனை நீங்க கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து தேவன் மகத்தான திட்டங்களை வைத்திருக்கிறார், மேன்மையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். உங்களை உயர்த்தும்படியாக, உங்களை தாழ்த்துவதற்காக அல்ல, இந்த சபை அடுத்த கட்டத்துக்குள்ளே கடந்து செல்வதற்காக, அடுத்த ஸ்தானத்துக்குள்ளே போவதற்காக. ஆமென். இது விருத்தி அடைவதற்காக, அந்த ராஜ்யம் இந்த இடத்துல உங்கள் நிமித்தமாய் கட்டப்படுவதற்காக தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். எனவே நாங்கள் முதலாவது தேட வேண்டியது என்னது? தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியை நாங்கள் தேட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நீதியை குறித்து தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எங்களுடைய வாழ்க்கையிலே
தேவ நீதி வெளிப்பட வேண்டும். அதற்காகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இங்க எத்தனை பேர் இருக்கிறீர்கள் நீதிமான்கள்? சொல்லுங்க பாப்பா, எத்தனை நீதிமான்கள் இருக்கிறீர்கள்? 1 2 3 4 5 6. வெரி குட். எல்லாருமே நீதிமான்கள். நாங்கள் தேவ நீதியை வெளிப்படுத்தும்படி நாங்கள் நீதிமான்களாக இங்கே இருக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் தேவன் அழைக்கப்பட்ட தேவனுடைய பாத்திரங்களாக நாங்கள் இருக்கிறோம். நீங்க நினைக்க கூடாது எனக்கு இங்க ஒரு பெருசா வேறொன்னு கிடையாது, நம்ம யாரப்பா, நம்ம சின்ன சாதாரண வேலை செய்யறாங்க, நம்மளை யார் பார்க்க போறா, நம்ம போறோம் சபைக்கு போறோம், அங்க பாஸ்டர் சொல்வார், நம்ம கேட்போம், எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த பிரச்சனையும் போட்டுக்கொள்ளக்கூடாது, வசாதருக்கு எந்த பிரச்சனையும் இந்த சர்ச்சில் போட்டுக்கொள்ளாம நாங்க வீட்டுக்கு போறோம். இவ்வளவுதான். என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்த எந்த சிந்தனையும் கிடையாது. நான் வந்து உட்கார்ந்து இருந்தாலே போதும், அமைதியா இருந்தாலே போதும். அது உண்மைதான். நீ மார்க்கெட்ல இருக்கிற பிரகாரமாய் சேர்ச்சில் இருந்து சொன்னா சேர்ச்சில் உள்ள ஜனங்கள் பயந்துருவாங்க. ஆனாலும் தேவன் உன்னை எதிர்பார்க்கிறார், அவருடைய பிள்ளையாக நீ இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. வித்தியாசமான ஒரு மனுஷனாக உன்னை மாற்ற விரும்புகிறார். மார்க்கெட் அந்த பகுதியிலேயே நீ தேவனுடைய சாட்சியுள்ள ஒரு மகனாய் ஜீவிக்கும்படி தேவன் விரும்புகிறார். சந்தை வெளிகளில், அதாவது நீங்க பாருங்க, பேதுரு வந்து எங்க மீனவனா இருக்கிற இடத்துல அந்த இடத்துல உள்ள ஜனங்களுக்கு சாட்சியா இருந்தார். அவர் சொல்கிறார், ஐயனே முழுவதும் நாங்கள் வலையை வீசி, ஒரு வெல் எக்ஸ்பர்ட் ஃபிஷர்மேன், அவர் மிகவும் அந்த மீன் பிடிக்கிறதுல அவர் மிகவும் சிறப்பு தேர்ச்சி உடையவர். ஆனால் அவரை சொல்கிறார், முழுவதும் நாங்கள் கஷ்டப்பட்டும் ஒரு மீனும் பிடிபடவில்லை, ஆனாலும் ஒன்று எனக்கு தெரியும், உங்களுடைய வார்த்தையை நான் நம்பி மலைகளை வீசுகிறேன். அல்லேலூயா. அங்கே விசுவாசம் கிரியை செய்கிறது. ஆமென். அவர் என்ன செய்கிறார்? வலைகளை வீசுகிறார். வலைகள் கிளியத்தக்கதான மீன்கள் பிடிப்பது அவர் சைகை காட்டி மற்ற போட்டுகளை வரவழைத்து இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு, பார், என்னுடைய இயேசு ஜீவனுள்ள தெய்வம் என்பதை நிரூபிக்கின்றார். ஆமென். இன்றைக்கு நீயும் நானும் அதை செய்வதற்காகத்தான் அழைக்கப்பட்டது. நீங்கள் இருக்கிற வாழ்கிற உங்களுடைய பகுதிகளிலே, உங்கள் அக்கம் பக்கம் வீடுகளிலே உள்ளவர்களுக்கு நீங்கள் உலகிற்கு ஒளி என்பதை நீங்கள் காண்பீர்கள். அவர்களுக்கு சுகமில்லை என்று சொன்னால் நீங்கள் கைகளை வையுங்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று வேதம் சொல்லுங்கள். ஆமென். வியாதியஸ்தர்கள் மேல் நீங்கள் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள்.